கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருத்துவ திருநாளைக்கு பிறகு வரும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 24 வரை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 24 வரை. அவரோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை பார்த்து, கடவுள் ராஜ்யத்தில் விருந்து உண்கிறவன் பாக்கியவான் என்றான். அவரோ அவனிடம், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்திருந்தான். விருந்து நேரம் வரவே தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, அழைக்கப்பட்டவர்களிடம் நீ போய், விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் ஒன்று போல் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். முதல்வன், ஒரு வயலை கொண்டேன், நான் அவசியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அவற்றை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறொருவன், ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன், அதனால் வர முடியாது என்றான். அந்த ஊழியக்காரன் திரும்பி வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் கொண்டு தன் ஊழியக்காரனிடம், நீ பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன், ஐயா, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனிடம், நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா, என் வீடு நிறைய வேண்டும். அழைத்திருந்த அந்த மனுஷரில் ஒருவனும் என் விருந்தை ருசிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே, உமது திருக்குமாரனாகிய எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 24 வரையுள்ள இந்த வசனங்களை, எ கிரேட் பேங்க்வெட், ஒரு மாபெரும் விருந்து என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு பேசுவீராக, வந்திருக்கிற மக்களோடு பேசுவீராக. இந்த செய்தியை யூடியூபிலும் முகநூலிலும் பார்க்கிறவர்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கு பெயர் திருத்துவ திருநாளுக்கு பிறகு, திருத்துவ பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியினுடைய, இந்த அருளுரை பகுதியினுடைய தலைப்பு என்னவென்றால், கடவுளின் அழைப்பு, த இன்வைடேஷன் ஆஃப் காட், த காலிங் ஆஃப் காட். கடவுளுடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. நாம் வாசித்த இந்த வேத பகுதி மோனகன் மொழிபெயர்ப்பிலே வாசிக்கப்பட்டிருக்கிறது. ரிவைஸ்டு வெர்ஷன், திருத்திய மொழிபெயர்ப்பு. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 பகுதிகள் காணப்படுகிறது. 15 முதல் 24 வசனத்தை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். ஒன்று விருந்தும்
அழைப்பும். அல்லேலூயா. இரண்டாவது, அழைப்பும் அலட்சியம். இங்கு ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறார். ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறார். A man arranged a great banquet. A man arranged a great feast. A man arranged a great dinner. அல்லேலூயா. ஒரு இரவு விருந்தை ஒரு மனிதன் ஆயத்தப்படுத்துகிறான். ஒருவேளை அது திருமண நாள் நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைக்காக அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு மிகப்பெரிய விருந்தை அவன் ஏற்பாடு செய்திருக்கலாம். அந்த மனிதன் ஒரு பெரிய மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விருந்தை அவன் ஆயத்தம் செய்கிறான். சாதாரண விருந்து அல்ல, ஒரு பெரிய விருந்து. பாலஸ்தீனா நாட்டிலே யூதர்களுடைய முறைமைப்படி விருந்துக்கு அழைக்கும் பொழுது குறைந்தது 2 முறை அழைப்பு கொடுப்பார்கள். எத்தனை முறை அழைப்பு கொடுப்பார்கள்? 2 முறை அழைப்பு கொடுப்பார்கள். பல நாட்களுக்கு முன்னரே இந்த குறிப்பிட்ட தினத்தில், குறிப்பிட்ட நாளில் நான் ஒரு விருந்தை வைக்கிறேன், என்னுடைய விருந்துக்கு உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழைப்பை அந்த விருந்து கொடுக்கிறவர் நேரடியாக சென்று அழைப்பு கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிழ்ப்பார். பல நாட்களுக்கு முன்னதாக விருந்துக்கு வாருங்கள் என்று அந்த விருந்து கொடுப்பவர் நேரடியாக சென்று அவர் அழைப்பு கொடுப்பார். சில நேரத்திலே தன்னுடைய வேலைக்காரனை அல்லது வேலைக்காரர்களை அனுப்பி எங்களுடைய எஜமான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், ஊர்க்காரர்களை அவர் என்ன செய்கிறார்? விருந்துக்கு அழைக்கிறார். அனைவரும் நீங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருந்துக்கு பல நாட்களுக்கு முன்பதாக அழைப்பு கொடுப்பார். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த விருந்துக்காக எல்லா காரியத்தையும் ஏற்பாடு செய்த பிறகு, குறிப்பாக அந்த விருந்துக்கு யார் யார் வருகிறார்கள் என்பது முதல் முறை அழைப்பு கொடுக்கும் போதே அவங்க சொல்லிவிடுவார்கள். கேட்பார்கள், உங்களால் இந்த விருந்துக்கு வர முடியுமா? நான் விருந்து ஏற்பாடு பண்ணுறேன், அல்லது எங்களுடைய எஜமானர் விருந்து ஏற்பாடு செய்கிறார், இந்த விருந்துக்கு உங்களால் வர முடியுமா என்று அவர்களிடத்திலே நேரிலே போய் கேட்டு அவர்கள் பெயர்கள், எத்தனை பேர் வருகிறார்கள், அந்த குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் வருகிறார்கள் என்கிற கணக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த விருந்துக்கு வருவதாக யாரெல்லாம் ஒப்புக்கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும் மிகவும் தடபுடலாக சிறப்பான வகையில் அந்த விருந்தை அவர்கள் ஆயத்தம் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த விருந்து நடக்கிற அன்றைக்கு அவர்கள் அந்த எல்லா விருந்துக்கான காரியங்களையும் தயார் செய்த பிறகு மறுபடியுமாக 2வது ஒரு அழைப்பு அனுப்பப்படும். அல்லேலூயா. முதல் அழைப்பு 1 மாதத்துக்கு முன்பதாகவே, பல நாட்களுக்கு முன்பதாகவே அழைப்பு அனுப்பப்படும். நேரில் போய் சொல்லுவார்கள். யார் யார் வருகிறார்கள் என்று கேட்பார்கள். வருகிறவர்களுக்கு மிகவும் சிறப்பான அந்த விருந்து செய்யப்படும். ஒரு 100 பேர் வருகிறதாக சொன்னால் அந்த 100 பேருக்கும்
மிகவும் அருமையான ஆகாரம் செய்யப்படும். விருந்த அன்னைக்கு மறுபடியுமாக ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். இன்றைக்கு தான் எங்கள் எஜமானன் வீட்டில் விருந்து நடைபெறுகிறது, நீங்கள் வருவதாக சொன்னீர்கள், தயவுசெய்து மறக்காமல் வந்து விடுங்கள், உங்களுக்காக மிகவும் பிரம்மாண்டமாக உணவு தயாராகி கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள். இந்த அழைப்புக்கு சம்மதித்தவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்கள் தயாரானவுடன் மறுமுறையும் அழைப்பார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது தடவையும் நேராக தான் ஆட்கள் போவாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவர்களோ அல்லது வேலைக்காரர்களோ விருந்துக்கு ஒப்புக்கொண்டவர்கள் முதல் முறை அழைப்பு அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது. இரண்டாவது முறை அழைப்பு யாருக்கு அனுப்பப்படுகிறது? இந்த விருந்துக்கு நான் வருகிறேன் என்று யாரெல்லாம் ஒப்புக்கொண்டார்களோ, யாருக்காக எல்லாம் விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறதோ அவர்களை விருந்துக்கு வரும்படியாக அழைத்து அனுப்புவார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்க. முதல் முறை அழைத்த போது வருகிறோம் என்று பல பேர் சொன்னதால் மிகப்பெரிய விருந்தையே அந்த மனிதன் தயார் செய்து விட்டான். ஆக விருந்தும் அழைப்பும் பூர்த்தியாகிவிட்டது. கை கட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். முதல் முறை அழைப்பு கொடுக்கிறான். அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் கண்டிப்பாய் வருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த வருகின்றவர்களுடைய தொகையை கணக்கு வைத்து ஒரு மிகப்பெரிய விருந்தை ஆயத்தம் செய்துவிட்டார்கள். அந்த விருந்து கொடுக்கிற அன்னைக்கு மறுபடியும் வேலைக்காரர் போய் ஏற்கனவே வருவதாக ஒப்புக்கொண்டவர்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார்கள், நினைவுபடுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அழைப்பும் அலட்சியமும். விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், ஒப்புக்கொண்டவர்கள், வருகிறேன் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள்? அலட்சியம் செய்கிறார்கள். தாங்கள் ஒப்புக்கொண்டதை அவர்கள் அறிந்திருந்தோம், அந்த விருந்துக்கு தங்களால் வர இயலாது என்று சாக்கு போக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். They are refusing to come to that banquet. சாக்கு போக்கு சொல்லி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் வர முடியாது, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொன்னார்கள். இங்கு உதாரணத்துக்கு ஒரு 3 பேரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இங்க என்ன பார்க்கிறோம்? 17ஆம் வசனம். விருந்து நேரம் வரவே தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, அழைக்கப்பட்டவர்களிடம் நீ போய் விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என அனுப்பினான். விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், வந்து சாப்பிட்டு விட்டு போங்கள், வந்து என்னை ஆசீர்வதித்து விட்டு போங்கள் என்று அவன் தன் வேலைக்காரனை அனுப்புகிறான். 18ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்று போல் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். நீங்க படிங்க உங்க பைபிள்ல 18ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் போக்கு, அதாவது சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எங்களால வர இயலாது என்று அந்த அழைத்தவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி, நான் வச்சிருக்கிற பைபிளில் எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்று போல், ஒரே மாதிரி. அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி, ஒன்று போல்
போக்கு சொல்ல தொடங்கினார்கள். போக்குன்னா சாக்கு போக்கு சொல்றது. என்னால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாது, என்னால் அந்த விருந்துக்கு வர முடியாது, எங்களால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு எல்லாருமே ஒரே மாதிரி போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களால் வர இயலாது என்று ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது வரேன்னு சொல்லிட்டாங்க, எத்தனை பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதை அந்த வீட்டு எஜமான் நம்பி ஒரு மிகப்பெரிய விருந்து அவன் செஞ்சிட்டான். வேலைக்காரர்களாக வரவழைச்சு, சமையல்காரர்களை வரவழைச்சு, பெரிய பெரிய அண்டாவை வச்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மட்டன் ஃப்ரை, சிக்கன் 65 இல்லை, அப்புறம் வெஜிடேரியன் சாப்பாடுன்னா பல வகையான காய்கறிகள், கூட்டு, பொரியல், அவியல், பல வகையை அவங்க செய்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த காலை நேரத்தில் நாம் என்ன கவனிக்கிறோம்? அவர்கள் எல்லாரும் ஒன்று போல் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு 3 பேரை மட்டும் ஆண்டவர் இங்க உதாரணமா சொல்றார். முதல்ல ஒருத்தர் என்ன சொல்றான்? முதல்வன், அதான் முதலாவது ஒருவர், ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயலை வாங்கினேன், நான் அவசியமாய் போய் அந்த வயலை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் புதுசா ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறேன். புதுசா சொல்லுங்க, ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறேன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் அவசியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்று அவன் கூறுகிறதை பார்க்கும். என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் நாட் அட்டெண்டிங் யுவர் ஃபங்க்ஷன். உங்களுடைய விருந்திலே, கூட்டத்திலே வந்து நான் கலந்து கொள்ள முடியாததற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சொல்கிறவன் அவன் ஏற்கனவே அந்த வீட்டு எஜமானுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த விருந்து பண்ணுறவன் என்ன பண்ணியிருப்பான்? இந்த வீட்டிலேருந்து எத்தனை பேர் வரலன்னு சொல்லிட்டு அவங்க குறைவாக அந்த சாப்பாடை ஆயத்தப்படுத்தியிருப்பான். இவன் ஒரு வயலை கொண்டேன் என்கிறான். வயலை வாங்கினா என்ன, இன்னைக்கு வயலை போய் பார்க்கலன்னா நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம். கரெக்டு தானே? இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு ஃபங்க்ஷன், திங்கட்கிழமை அந்த விருந்துக்கு போக முடியாதவங்க அந்த வயல்வெளி இருக்கிற இடத்துல தான் இருக்க போகுது. நீங்கள் வாங்கின நிலம், நீங்கள் வாங்கின இடம், ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அல்லது விவசாயத்துக்காக ஒரு நிலத்தை வாங்கியிருப்பீங்க. அது அப்படியே இருக்கிற இடத்துல தான் இருக்க போகிறது. நீங்கள் வாக்கு கொடுத்தபடி இந்த விருந்திலே வந்து நீங்கள் பங்கெடுத்து விட்டு அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கு மறுநாளோ நீங்கள் அந்த வயலை போய் பார்க்கலாம். ஆனால் இவன் என்ன சொல்றா? ஒரு போக்கு சொல்றான், ஒரு சாக்கு போக்கு சொல்றான். அந்த விருந்துக்கு வர முடியாததற்கு ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு சாக்கு போக்க அவன் சொல்றான். சொல்லிட்டு என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறொருவன் என்ன சொல்லுகிறான்? 5 ஏர் மாடு கொண்டேன், 5 ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அந்த பாலஸ்தீன தேசத்தில் ஒரு விவசாயம் ஒரு தொழில். ஸோ விவசாயம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? ஏர் மாடு வாங்குவாங்க. அந்த ஏர் ஓட்டுறதுக்கு மாடையும் அப்புறம் அந்த கலப்பையும் அவங்க வாங்குவாங்க. அந்த 2 மாடுகளுக்கு நடுவில் நுகத்தடி போட்டு அந்த நுகத்தடியில் அந்த ஏர் கலப்பையை அவங்க கட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? நிலத்தை உழுவாங்க. பொதுவாக
அந்த ஏர் மாடுகளை வாங்குறவங்க செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. அல்லேலூயா. செக் பண்ணாம வாங்க மாட்டாங்க. ஒரு புதிதாக பிறந்த மாட்டை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த ஏர் மாடு வாங்கும்போது இது எத்தனை வருஷமா இந்த மாட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏர் ஓட்டுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த ஏர் மாடு வாங்குவாங்க. மாட்டையும் அந்த நுகத்தடி அந்த ஏர் கலப்பையோடு. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த ஏர் மாடை நன்றாக சோதித்த பிறகுதான் என்ன செய்வார்கள், விலை கொடுத்து வாங்குவார்கள். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான், 5 ஏர் மாடு கொண்டேன், 5 ஏர் மாடு வாங்கினேன், அவற்றை சோதித்து பார்க்க போகிறேன். அந்த மாடு எப்படி அந்த ஏர் கலப்பையை அது இழுக்குது, எப்படி அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நான் சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு நன்றாகவே தெரிகிறது அது ஒரு சாக்கு போக்கு. என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் 5 ஏர் மாடு வாங்கினதுனால என்னால் எங்கே வர முடியாது, அந்த விருந்துக்கு வர முடியாது, மன்னிச்சிடுங்க. இப்போ அந்த நிலத்தை அவன் வாங்கியிருக்கிறான், அதை நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம், இன்றைக்கி தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கிறான் ஏர் கலப்பையோடு. அதை இன்னைக்கு போய் ஓட்டி பார்க்கலன்னா நாளைக்கு கூட போய் என்ன செய்யலாம், ஓட்டி பார்க்கலாம். அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் கிடையாது. தக்காளி பழமோ கத்திரிக்காயோ அது அழுகி போகிற ஒரு பொருள் கிடையாது. அது மாடு, அந்த மாட்டு தொழுவத்தில் கட்டி போட்டால், மாட்டு கொட்டாயில் கட்டி போட்டால் அது அப்படியே தான் இருக்க போகிறது. அவன் ஒரு சாக்கு சொல்லுகிறான், ஒரு போக்கு சொல்லுகிறான், அந்த விருந்துக்கு வர முடியாது என்று. மூன்றாவது ஒருவன் என்ன சொல்லுகிறான், வேறொருவன், ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன், ஐ எம் ஜஸ்ட் மேரிட், எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு. அவன் என்ன கேட்கணும், ஆக்சுவலா எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, நான் என்னுடைய புது மனைவியை அழைத்து கொண்டு விருந்துக்கு வரலாமா? கை கட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஜஸ்ட் கல்யாணம் பண்ணவன் என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், நீங்கள் அழைக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆகலை, என்ன விக்னேஷ், நீங்கள் அழைக்கும் போது எனக்கு என்ன ஆகலை, கல்யாணம் ஆகலை, ஆனால் இன்னைக்கு விருந்து எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை விட்டு வர முடியாது, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலாமா? உண்மையிலேயே அவனுக்கு அந்த விருந்தில் கலந்து கொள்கிற விருப்பம் இருந்தால் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கணும், என்னுடைய மனைவியை, என்னுடைய மனைவி கூட எங்கள் மனைவிக்கு அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய மாமியாரையும் என்னுடைய ஒய்ஃபையும், ஒய்ஃபுக்கு தங்கச்சி இருந்தாக்கா என் ஒய்ஃபு தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வரலாமா? இப்போ என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஏங்க என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலாமா, என் ஒய்ஃபுக்கு தங்கச்சி இருக்கிறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வரலாமா, அவங்க பையன் ஒருத்தர் இருக்கிறான் ஜெஷு, அவனையும் கூட்டிகிட்டு வரலாமா, எங்கள் மாமியார் இருக்கிறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம். உண்மையிலேயே ஒரு விருந்துக்கு போகிற ஆசை இருந்தால் என்னை மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க, எனக்காக மட்டும்தான் நீங்கள் சாப்பாடு கனெக்ட் பண்ணி செஞ்சுருப்பீங்க, இப்போ என் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் நான் கூட்டிகிட்டு வரலாமா? அல்லேலூயா. ஸோ இங்கே அவன் அது மாதிரி கேட்கல. அவன் என்ன சொல்றா, ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன் அதனால் வர முடியாது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேருமே அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு நியாயமான காரியம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அழைக்கப்பட்டவர்களும் அழைப்புக்கு சம்மதம் கொடுத்தவர்களும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இது அழைப்பை அலட்சியப்படுத்துவது, அழைப்பை அலட்சியப்படுத்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவருடைய அழைப்பு. அல்லேலூயா.
ஆண்டவருடைய அழைப்பை பார்த்தோம். கடவுளுடைய அழைப்பு, விருந்துக்கு அழைப்பு அனுப்பப்படுகிறது, நேரில் போய் கொடுக்கப்படுகிறது. அழைப்பும் விருந்தும் அழைப்பும், ஃபீஸ், பேங்க்வெட், டின்னரும் இன்விடேஷனும். ரெண்டாவது, இன்வைடேஷனை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அழைப்பும் அலட்சியமும், நெக்லெக்ட் பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. தாங்கள் வாங்கின நிலத்திற்கும் தாங்கள் வாங்கின 5 ஏர் மாடுகளுக்கும் தான் திருமணம் செய்த மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருந்திலே போய் கலந்து கொள்வதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அலட்சியப்படுத்தினார்கள். இதில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த அதிகாரம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். பரிசேயர் தலைவரில் ஒருவன் வீட்டுக்கு அவர் ஓய்வு நாளில் போஜனம் பண்ண போயிருந்த போது அவர்கள் அவரை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒரு விருந்துக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, Jesus went to attend a function. Jesus went to attend a feast. Jesus went to attend a banquet. Jesus went to attend a dinner, a night party. ஒரு நல்ல ஒரு தடபுடலாக ஒரு விருந்தை ஒரு பரிசேயன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த பரிசேயன் வீட்டிலே அவர் சாப்பிடுவதற்காக போயிருக்கிறார், விருந்துக்காக போயிருக்கிறார். அப்போ அந்த விருந்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசி முடித்த பிறகு 15ஆம் வசனம், அவரோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை பார்த்து, கடவுள் ராஜ்யத்தில் விருந்து உண்கிறவன் பாக்கியவான் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான், பிளஸட் மேன், ரொம்ப மகிழ்ச்சியான மனிதன் என்று அவன் சொல்லுகிறான். அதுக்குதான் இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் விருந்து உண்பதற்கு அழைப்பு அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது. ஆனால் அழைப்பு அனுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அந்த விருந்துக்கு வர்றது இல்லை. அழைப்பு அனுப்பப்பட்டது உண்மைதான். முதல் தடவை அனுப்பப்பட்டது, 2வது தடவையும் அழைப்பு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த கடவுளுடைய அழைப்பை, தேவனுடைய அழைப்பை கேட்ட எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தாங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வாருங்கள் என்கிற அழைப்பு தேவனால் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய அழைப்பை கேட்டு எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு வராங்களா? அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள், சபைக்கு வாருங்கள், சபையிலே திருவிருந்திலே பங்கெடுங்கள் என்கிற அழைப்பு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்புகிறார். ரட்சிக்கப்படுங்கள், திருச்சபையிலே நீங்கள் உறுப்பினர் ஆகுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகுங்கள், வாரத்தில் 7 நாளிலே 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்கள், 7வது நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள், அங்கு கொடுக்கப்படக்கூடிய திருவிருந்திலே பங்கெடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு வராங்களா? சொல்லுங்க. இல்லை. ஏன்? எல்லா மனிதனுக்கும் ஒரு ஃப்ரீ வில், சுயாதீன விருப்பம் இருக்கிறது. அழைப்பை ஏற்பதற்கோ அழைப்பை நிராகரிப்பதற்கோ எல்லா மனிதர்களுக்கும் சுயாதீனம், சுய விருப்பம் இருக்கிறது, ஃப்ரீ வில் இருக்கிறது. ஃப்ரீ வில். மனிதர் அந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டு முதல் தடவையாக ஆட்கள் அனுப்பி கூப்பிடுறாரு. வருகிறேன் வருகிறேன் வருகிறேன், குடும்பமாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதை கணக்கு செய்து ஒரு பிரம்மாண்டமான விருந்து செய்தார். ஆனால் சாப்பிடக்கூடிய நாளிலே, விருந்து நாளிலே, நிலத்தை வாங்கினேன், நிலத்தை போய் பார்க்க வேண்டும். 5 ஏர் மாடுகளை வாங்கினேன்,
அவைகளை போய் சோதித்து பார்க்க வேண்டும். நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஜஸ்ட் மேரீடு, அதனால என் மனைவி கூட்டிகிட்டு வரட்டுமா, மனைவி அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமா, மனைவி தங்கையை தம்பியை கூட்டிகிட்டு வரட்டுமா, அதுதான் அவர் உண்மையாக கேட்டிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லிட்டார், சாக்கு போக்கில் நான் அதனால வர முடியாது. முதல் 2 பேராவது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்று போல சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவங்க ஃபஸ்ட்டு 2 பேர் எங்களை மன்னித்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த கடைசியில் வர்றவர் என்னை மன்னிங்கன்னு கூட கேட்கவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆச்சு பாருங்க, அந்த ஊழியக்காரன் திரும்பி வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். எவைகளை அறிவித்தான்? வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வரல என்கிற செய்தி அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் கொண்டு, அல்லேலூயா, அவர் மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து விட்டார். கிரேட் பேங்க்வெட், கிரேட் ஃபீஸ்ட், கிரேட் நைட் டின்னர் பண்ண. அவர் என்ன சொல்றார் பாருங்க. 2 தடவை அழைப்பு போகுது. முதல் தடவை ஒரு அழைப்பு, 2வது ஒரு அழைப்பு விருந்துக்கு முன்னால. ஜனங்க வராததுக்காக விருந்துக்கு பின்னாலேயும் 2 அழைப்பு அனுப்புறார். என்ன அழைப்பு பாருங்க. அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் கொண்டு தன் ஊழியக்காரனிடம், நீ பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். யார் யாரை கூட்டு வர சொல்றாரு? அப்போது வீட்டு எஜமான் கோபம் கொண்டு தன் ஊழியக்காரனிடம், நீ பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய் போய், அவன் இருக்கிற பட்டணத்தினுடைய வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய் போய், யார் யாரை கூப்பிட்டு வர சொல்றாரு? ஏழைகளையும், அப்புறம் ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன், ஐயா, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் வரலன்னு சொன்ன பிறகு அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தின அந்த வீட்டு எஜமான் கோபம் கொண்டு, வராதவங்க மேல நல்லா கவனிச்சுக்குங்க, ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருடைய அழைப்பை நெக்லெக்ட் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது பாஸ்டர் கோபப்படுறது வேற. யார் கோபப்படுறாரு சொல்லுங்க? ஆண்டவர் கோபப்படுகிறார். அவர் சொல்றாரு, இவங்க போனா போகட்டும், வரலன்னா போகட்டும், நீ போய் தெருக்களிலும் பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன், ஐயா, நீர் கட்டளையிட்டபடியை செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனிடம், நீ பெரு வழிகளிலும், ஹைவேஸ் 100 அடி ரோடு, 200 அடி ரோடு, ஜிஎஸ்டி ரோடு, ஜிஎன்டி ரோடு, பெங்களூர் ஹைவே, அந்த ரோடு பூந்தமல்லி பெங்களூர் ஹைவே, அங்கெல்லாம் போயிட்டு யாரை கூட்டிகிட்டு வா? நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஃபஸ்ட்டு சமுதாயத்திலே பின்தங்கிய மக்களை, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களை, சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட மக்களை கர்த்தர் அழைக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் விருந்துக்கு அழைக்கும் போது பெரிய பெரிய பணக்காரர்களை, சொந்தக்காரர்களை, நண்பர்களை, உறவினர்களை அழைச்சார். அவங்க கடைசி நேரத்தில் அவரை காலை வாரி விட்டாங்க, வர முடியாது, சாக்கு சொல்லி ஒதுங்கி கொண்டார்கள். அப்போ செய்த அந்த ஆதாரம் கெட்டு போகக்கூடாது என்று அந்த வீட்டு எஜமான் என்ன செய்கிறார்? சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே நசுக்கப்பட்டவர்கள், marginalized people, the people who are living in the margin of the society, marginalized people,
விளிம்பு நிலையிலே வசிக்கிற மக்கள் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வரும்படி அந்த எஜமான் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவங்க யார் யார் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க? ஏழைகள், ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகள். These people are socially secluded people. They are marginalized people. ரொம்ப ஏழைகள், மக்களிடத்திலே அன்பை பெற முடியாதவர்கள், மக்களிடத்திலே மதிப்பு மரியாதையை பெற முடியாதவர்கள், பணக்காரர்களால் செல்வந்தர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், சமுதாயத்திலே தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், சாதி கட்டமைப்பிலே மிகவும் பின்தங்கிய மக்கள். அல்லேலூயா. இவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட்டிட்டு வர சொல்றார். யூதர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு சிலரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க யார் என்கிறது இதே 14 அதிகாரம் 13 வசனத்தை படிங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. கீழே படிங்க. ஓகே. நீ விருந்து செய்யும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழை. விருந்து செய்யும் போது யார் யாரை கூப்பிட சொல்றாரு? ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள். அப்பொழுது நீ பாக்கியவான் ஆவாய். At that time you will become a blessed man. நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடக்குது, நம்ம வீட்டில் மேரேஜ் நடக்குது, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் நடக்குது. விருந்துக்கு நம்ம யாரை கூப்பிடுறோம்? நமக்கு வேண்டியவங்களை, நமக்கு சொந்தக்காரங்களை, நமக்கு உறவினர்களை, நமக்கு நண்பர்களை கூப்பிடுறோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு விருந்து நடக்கும்போது, ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க. ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு? நம்ம வீட்டில் ஒரு விருந்து நடக்கும்போது, நம்ம சாப்பாடு போடும்போது யார் யாருக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும்? ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்களை அழை. அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அப்பொழுது நீ பாக்கியவான் ஆவாய். யூ வில் பிகம் எ பிளஸட் மேன். அவர்கள் உனக்கு கைமாறி செய்ய இயலாதவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்கள திருப்தியாக அவங்கள ஆக்கி கையில் ஒரு 100, 200, 500 கொடுத்து அனுப்பும்போது அவங்க உங்களுக்கு திரும்ப அதை பண்ண முடியாது அவங்களால. அல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இயேசு எப்போதுமே சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஜீசஸ் loves always the marginalized people. Socially பின்தங்கிய மக்களை பேக்வர்ட் பீப்புளை தான் அவர் நேசிக்கிறார். இங்க அடுத்தது பார்க்கிறோம். யூதர்கள் கோவிலில் கூட அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவ கோவிலுக்கு நம்ம எல்லாருமே, கிறிஸ்துவ கோயிலுக்கு குருடர்கள் வரலாம், கிறிஸ்துவ சபைக்கு சப்பானிகள் வரலாம், கிறிஸ்துவ சபைக்கு உடல் ஊனமுற்றவங்க வரலாம், கிறிஸ்துவ சபைக்கு ஏழைகள் வரலாம். நம்ம ஏழைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோமா? சர்ச்சில் ஆக்சுவலாக அதிகமாக குமியிறதே யாருங்க? ஏழை ஜனங்க தான். ஆனால் அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு சில மக்களை அவங்க அனுமதிக்கவே இல்லை. யூத மத தலைவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் ஒரு சில மக்களை அனுமதிக்காமல் இருந்தார்கள். மத்தேயு 21 அதிகாரம் 14 வசனத்தை படிங்க. மத்தேயு 21:14. கவனிங்க. பொதுவாக தேவாலயத்துக்கு வெளியில தான் எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா?
தேவாலயத்துக்கு வெளியில் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க ஜனங்க. யார் யார் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க? குருடர், சப்பானிகள் தேவாலயத்திலே அவரிடம் வந்தார்கள், அவர்களை குணமாக்கினார். The blind and the crippled came to him in the temple and he healed them. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள குருடர்கள், சப்பானிகள் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. குருடர்கள், சப்பானிகள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியில அந்த அலங்கார வாசல் அண்டையில் அவங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க உள்ளே போக முடியாதுன்னா, they were cursed people by God. தேவனாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். இவன் குருடனா பிறந்தது, இவன் சப்பானியா பிறந்தது, இவன் செஞ்ச பாவம், அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் கூட இயேசுவின் சீஷர்கள் கேட்குறாங்க, ஒரு பிறவி குருடனை பார்த்து, இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, இவன் குருடனா பிறந்ததற்கு. ஸோ யூதர்கள் ஒரு குருடனாக, ஒரு சப்பானியாக, ஒரு முடவனாக, ஒரு மனிதன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக கடவுள் அவனை சபித்திருக்கிறார். அவனுடைய நிலைமைக்கு அவனுடைய பாவம், அவன் மேலே வந்த சாபம். ஆகவே அவன் தேவனை ஆராதிப்பதற்கு தேவாலயத்திற்கு உள்ளே வரக்கூடாது என்று தடை செய்திருந்தார்கள். ஆனால் மத்தேயு 21 நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு குருடரையும் சப்பானிகளையும் தேவாலயத்துக்குள் வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துக்கு வந்த அத்தனை பேரையுமே அவர் சுகமாக்கி அவர்களை அனுப்புகிறார். Jesus healed them all. Jesus healed the blind and the crippled came to him in the temple and he healed them. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் ஒருத்தர் படிங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1-2 வசனம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அணிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. 2வது வசனம். There at the beautiful gate, அலங்கார வாசல் அண்டையிலே, as it was called, அவ்வாறு அழைக்கப்பட்டது அந்த தேவாலயத்தின் வாசல், was a man who had been lame all his life. தன் வாழ்நாள் முழுவதும் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டு முடமாயிருந்த ஒரு மனிதன் அந்த தேவாலய வாசலிலே பியூட்டிஃபுல் கேட்டில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு இன்கமே அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. வருமானமே இல்லை. மக்கள் கொடுக்குற பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு முடவனாக இருக்கிறதுனால அவன் கோயில் உள்ள போய் கடவுளை வழிபட முடியாது. அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது? பேதுருவும் யோவானும் அவனை சுகப்படுத்தினாங்க. எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். 8வது வசனம். He jumped up, stood on his feet and started walking around. Then he went into the temple with them. கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
வாழ்நாள் முழுவதும் முடமாய் இருந்த அந்த மனிதன் ஒரு தடவை கூட தேவாலயத்துக்குள் செல்ல முடியாத ஒரு நிலையிலே தேவாலயத்தின் வாசலண்டையிலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனாகிய அந்த லேம் மேன், a person with disability, ஒரு மாற்றுத்திறனாளி, a person with disability, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தது இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளி, டிசேபிள்டு பர்சன். அங்கே என்ன பார்க்குறோம்? He jumped up, stood on his feet and started walking around. Then he went into the temple with them. Hallelujah. வாழ்க்கையில் முதல் தடவையா அந்த முடவனான மனுஷன் சுகமாக்கப்பட்டு தேவாலயத்துக்கு போகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு 2 கால்கள் இருக்கிறது. 2 பேருக்கு, நிறைய பேருக்கு சொல்லுங்க, கால் இருக்கு, நல்ல கால் இருக்கு. ஆனால் சாத்தான் அந்த கால்களை கட்டி வைத்திருக்கிறான். நல்ல கால் இருக்குது, நல்ல கை இருக்குது, நல்லா நடக்கிறாங்க, கொள்றாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும் முடியாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? அவங்க காலை கட்டி வச்சிருக்கிறான். அவங்கள கிரிப்பிள்டு பர்சனாக மாற்றி வைத்திருக்கிறான். அவங்கள டிசேபிள்டு பர்சனாக மாற்றி வைத்திருக்கிறான். ஒரு டிசபிலிட்டி பர்சனாக மாற்றி வைத்திருக்கிறான். மாற்றுத்திறனாளியாக மாற்றி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் போய் இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவங்க கட்டுகள் அருந்து அவங்க தேவாலயத்துக்குள் வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த மாற்றுத்திறனாளியை, இந்த நடக்க முடியாதவன், அவன் துள்ளி குதித்து துள்ளி அவன் நடந்து அவங்களோடு தேவாலயத்துக்கு போகிறான். வாக்கிங் அண்ட் ஜம்பிங் அண்ட் பிரைசிங் காட். அவன் நடந்து போகிறான், துள்ளி குதிச்சு போகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஸோ யூதர்கள் இந்த குருடரையும் சப்பானிகளையும் ஊனமுற்றவர்களையும் ஏழைகளையும் ஒரு மாற்றுத்திறனாளிகளைப் போல சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வசிக்கிற மக்களாக கருதினார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க வராமல் போன உடனே இந்த சமுதாயத்தினாலே ஓரங்கட்டப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது இன்னும் இடம் இருக்குதுன்னு சொன்ன உடனே இயேசு என்ன பண்ணுறாரு? நீங்கள் போங்க, பெரு வழிகளிலும் சிறிய தெருக்களிலும் போய் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சிட்டு வாங்க. அவங்க யூதரானாலும் புறஜாதிகளானாலும் எல்லாரையும் என்ன பண்ணுங்க? நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, என்னுடைய வீடு நிறையட்டும் என்று சொல்கிறார். நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. என் வீடு நிறைய வேண்டும், என் வீடு நிறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொரட்டூரில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம சபைக்கு வர வேண்டும். நமது சபை நிரம்ப வேண்டும். நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் சர்ச்சுக்கு. எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. மற்ற சபைக்கு போகிறவங்கள போய் கூப்பிடாதீங்க, அது வேஸ்ட். அல்லேலூயா. அது தொட்டியில் போய் மீன் பிடிக்கிற கதை. வேற ஒரு சபைக்கு போகிறவங்கள கூப்பிடணும் அவசியமே கிடையாது. வேறு சபைக்கு போகிறவங்க அவங்க சபைக்கு போகணும். இயேசுவை தெரியாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்கள இயேசு கொடுக்குற விடுதலையை பற்றி சொல்லி சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்க. ஜீசஸ் ஹீல்டு them all. இயேசு அவர்கள் எல்லாரையுமே சுகப்படுத்தினார். கண்டிப்பாக ஆண்டவர் நமது ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களை சுகப்படுத்துவார். இந்த நாளிலே நான் கேட்குறேன், அந்த வீட்டு எஜமான் யாரை குறிக்கிறது என்றால் தேவனை குறிக்கிறது. அந்த விருந்து செய்கிற மனிதர் யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அவர் அனுப்புகிறார் இல்லையா ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் போய் எல்லாரையும் அவன் தான் என்ன பண்ணுறான்? போய் கூட்டிகிட்டு வரான். ஃபஸ்ட்டு போய் கூப்பிட்றான், வரேன்னு சொல்கிறாங்க. 2வது போய் விருந்து அன்னைக்கு கூப்பிட்றான், வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க. எஜமான்கிட்ட சொல்கிறான்,
எஜமான் சொல்றாரு, நீ போய் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களை, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை, குருடர், சப்பானிகள், ஊனமுற்றவர்கள், ஏழைகளை அழைத்து வா என்று சொல்கிறார். அவன் அழைத்து வருகிறான். மறுபடியும் சொல்லுகிறான், இன்னும் காலியா இருக்குது, இன்னும் சாப்பாடு நிறைய மீதியா இருக்கிறது. அப்போ அந்த எஜமான் சொல்லுகிறார், நீ போய் பட்டணத்துக்கு தெருக்களிலும், பெரிய தெருக்களிலும் சின்ன தெருக்களிலும், பிராட்வே, ஸ்மால்வே, பிக் ஸ்ட்ரீட், பெரிய தெரு, சின்ன தெரு, மேட்டு தெரு, பள்ளத்தெரு, எல்லா தெருவுக்கும் போய் நீ ஜனங்களை கூட்டிட்டு வா. அல்லேலூயா, என் வீடு நிறைய வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அந்த வேலைக்காரன் போய் கூட்டிட்டு வரான் இல்லையா? அந்த வேலைக்காரன் யார் என்றால் நமது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஓமையில வரக்கூடிய அந்த எஜமான் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா, God the Father. அவருடைய வேலைக்காரன் யார்? இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியா தேவனுடைய வேலைக்காரனாக, பிதாவினுடைய குமாரன், அவர் நம்மை ரட்சிக்கிறவராக, தேவனுடைய ஊழியராக, பணியாளராக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுதான் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று அனைவரையுமே அழைக்கிறார். உங்களை அழைக்கிறவர் இயேசு. சபைக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வாங்க, பைபிள் கிளாஸ்க்கு வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அழைக்கிறவர் யாரு? சொல்லுங்க, இயேசு. இந்த லூக்கா 15-24 வரக்கூடிய வேலைக்காரன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் அழைக்கிறார். திருவிருந்திலே வந்து எப்போதெல்லாம் திருவிருந்து கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த திருவிருந்திலே பங்கெடுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். ஆகவே கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த ஹோலி யூகாரிஸ்ட். உங்களுக்காக அந்த யூகாரிஸ்ட் விருந்து, உங்களுக்காக அந்த நற்கருணை, உங்களுக்காக அந்த திருவிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் அதில் பங்கெடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நம்ம ஒரு நாளும் திருவிருந்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பூமியிலே திருவிருந்தை நம்ம மிஸ் பண்ணணும்னா பரலோகத்தில் போய் கடவுளுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி விருந்து சாப்பிட முடியும்? ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே விருந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு இயேசு என்ன சொன்னார்? இந்த கதையை ஓமையாக சொன்னார். கடவுள் ராஜ்யத்தில் விருந்து உண்கிறவன் பாக்கியவான் என்றார். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் நாம் ஒரு நாளும் தேவனுடைய அழைப்பை என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருந்திலே குறிப்பாக வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு விருந்தாக தருகிறார். அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு திருவிருந்தை கொடுக்கிறார். இதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நாம் இதில் பங்கு கொள்ள வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 11:11 கடைசியா ரோமர் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும் வழியாக இடனினவர்கள் என்று அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புவதற்காக அவர்களுடைய தவறுதினாலே பிரகாதிக்குள்ளே ரட்சிப்பு கிடைத்தது. முதலாவது அழைப்பு தேவன் யூதர்களுக்கு கொடுத்தார், இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, கடைசியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தேவனுடைய அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவின் காலத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கு மாறாக திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே இயேசுவை தள்ளி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார். அவர்கள் தேவனுடைய அழைப்பை, காட்ஸ் இன்வைடேஷனை, தேவனுடைய காலிங் அவர்கள் நிராகரித்ததினால, உதாசீனப்படுத்தியதினால கர்த்தர் அவர்களுக்கு பதிலாக இன்றைக்கு புறஜாதிகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் புறஜாதிகள்.
பிற இனத்தார்கள். அந்த தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்படி இருக்க விழுவதற்கோ இடறினார்கள் என்று கேட்கிறேன். இல்லவே இல்லை. அவர்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்பிவிடத்தக்கதாய் அவர்கள் தவறி விழுதல் புறஜாதியாரின் ரட்சிப்புக்கு ஏதுவாயிற்று. யூதர்கள் இயேசுவை புறக்கணித்ததினால், யூதர்கள் இயேசுவின் அழைப்பை நிராகரித்ததினால் கிபி 70வது ஆண்டு அந்த எருசலேம் அழிக்கப்பட்டது. யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சபை எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரைக்கும் இயேசுவின் வருகை வரைக்கும் தேவனுடைய சபை. ஆக உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது தேவனுடைய அழைப்பை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? ஆர் யூ அக்செப்டிங் காட்ஸ் இன்விடேஷன்? ஆர் யூ ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த இன்விடேஷன் ஆஃப் காட்? தேவனுடைய அழைப்பை நிராகரிக்கிறீர்களா? நாம் யாரும் நிராகரிக்கக்கூடாது. தேவன் நம்மை புறக்கணித்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. நாம் எப்போது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமக்கு நல்ல கால் இருக்கும்போது, நல்ல கால்கள் இருக்கும்போது ஆலயத்துக்கு வர வேண்டும். நமக்கு நல்ல கைகள் இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். நமக்கு நல்ல கண் பார்வை இருக்கும்போது கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். நமக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கும் போது நாம் இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு வசனத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். ஆண்டவருடைய மிகப்பெரிய அழைப்பு, த கிரேட் இன்விடேஷன் ஆஃப் காட். மத்தேயு 11:28. ஆண்டவருடைய மிகப்பெரிய அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. I will give you rest. I will give you refreshment. உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஸோ ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நாம் எப்போதும் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, அவர் அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். நாம் அவருடைய குடும்பத்திலே உறுப்பினராகி அங்கத்தினராகி பரமராஜ்யத்தில் கூட அவர் கொடுக்கிற விருந்திலே நாம் பிரவேசிப்போம். God bless you all. Amen.